வணக்கம். தேன்மொழி, சேலம் மாவட்டம். திருக்குறள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள். அதாவது, கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள். 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதில் 3 பால், 9 இயல், 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள் உள்ளது. திருக்குறளின் 3 பால்கள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவறியல், ஊழியல் என்ற 4 இயல்களும், பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒழிபியல் என்ற 3 இயல்களும், இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல் என்ற 2 இயல்களும் கொண்டது. மனித நாகரிகம் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் திருக்குறள். இந்நூலுக்கு உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல் என்ற வேறு பெயர்களும் உண்டு. திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருவள்ளுவ மாலை. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் இடம்பெறும் 2 மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு சென்னா போதர், நாயனர், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதனபங்கி, பெருநாவலர் போன்ற சிறப்பு பெயர்கள் உண்டு. தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. நன்றி.